அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களே, இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான். எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க. வாழ்க்கையில் ஒரு போராட்டங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இருக்கும். இந்த போராட்டங்களில் இருந்து நாம் வெற்றி பெறுவதற்கு இயற்கை அதற்கடுத்த ஒரு புது வரவு தான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். நம்ம போராடிக்கிட்டு தான் இருப்போம். இப்போ எப்போ இது மாறும், எந்த சூழ்நிலையில் மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா நியூமராலஜி. இந்த நியூமராலஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்தெந்த டேட் ஆஃப் பர்த்து பிறவியன் விதியன் என்று சொல்லக்கூடிய இந்த ஆதிபத்தியத்தில் மனைவியோ குழந்தைகளோ வந்த பிறகு இந்த ஆதிபத்தியமுடைய ஒரு நிலைமை மாறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. இது நியூமராலஜி நம்ம ஜோதிடம் படித்த காலத்திலிருந்தே என்ன சொன்னோன்னா 27 வருஷமாக 25 வருஷமாக நம்ம நியூமராலஜி நமக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய பேரே நியூமராலஜியில் தான் என்னுடைய பேரெல்லாம் வச்சுருக்கேன். அப்போ எந்த நம்பர்கள் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட்டாக நமக்கு வரும் அப்படின்னு நீங்கள் எல்லோரும் நினச்சிட்ருப்பீங்க. 1ஆம் நம்பர் நல்லாயிருக்கும், அதுக்கடுத்து 3ஆம் நம்பர் நல்லாயிருக்கும், அதுக்கடுத்து 5, 6, 9 இந்த நம்பர்களை தான் நீங்கள் எல்லாருமே இன்னைக்கு வரைக்கும் பேர் வைத்து கொடுப்பதன் முதல் கொண்டு தைரியமாக யாரும் இந்த ஒதுக்கப்பட்ட நம்பர்கள்னு ஒன்று இருக்குது. இந்த ஒதுக்கப்பட்ட நம்பர்களில் போய் பிறந்தவர்களுடைய அந்த நம்பர்களை நம்ம யாருமே பேர் வைப்பதே கிடையாது. ஏன்னா அப்படி ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க. கடைசியில் அந்த நம்பர்கள் தான் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை கொடுக்கும் என்று ரகசியமான சூத்திரம் சொல்கிறது. பெரிய அறிவாளிகளும் பெரிய ஆன்மீகவாதிகளும் பெரிய மக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான நபர்களும் பிறந்தது என்ன சொல்கிறான்னா 2ஆம் நம்பர், 7ஆம் நம்பர், 8ஆம் நம்பர். இது எல்லாருமே நம்ம யாருமே இன்று வரை அதை நம்ம நியூமராலஜி படித்தவங்களும் சரி, அதை பயன்படுத்துகிறவங்களும் சரி, இந்த 2ஆம் நம்பர் என்பது சந்திரனுடைய ஆதிபத்தியம், வளர்விரை தேய்விரை மைனஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கண்டிப்பாக வச்சிருவாங்க, வைக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் 7ஆம் நம்பர் கேது தடைக்குண்டான ஒரு அமைப்புடையது. அப்போ தடைக்குண்டான அமைப்புடையது அப்படின்னு சொல்லி வரும்போது கண்டிப்பாக அந்த நம்பரையும் வைக்க மாட்டாங்க. அதே சமயத்தில் 8ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் என்ன சொல்கிறான்னா சனி ஆதிபத்தியம் உடையது. இந்த சனி ஆதிபத்தியமுடைய நம்பரை என்ன சொன்னான்னா தொடவே கூடாது அப்படின்னு எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒன்று தான். அப்படி ஒரு கட்டவிழ்த்து விட்டார். இந்த கட்டவிழ்த்து விட்டது தான் இப்போ பிரச்சனை. அப்போ பிறவியன் என்பது நம்மளுடைய பிறந்த டேட் ஆஃப் பர்த்து, கூட்டு எண் தான் விதியன். இதில் உங்களுக்கு பிறப்பால் 2ஆம் நம்பராக இருந்தாலோ விதியால் கூட்டு எண் என்ன சொன்னான்னா 2ஆம் நம்பராக இருந்தாலும் இவர்கள் பிறந்த பிறகு அந்த வீடு பயங்கரமான விருத்தியாகும். இது உண்மையா? 100% உண்மை. அவர்கள் இருந்த நிலையிலிருந்து தலைகீழான ஒரு நிலைமை. ஆனால் நேற்று இவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்களே, இன்றைக்கி நடனா இந்த அளவுக்கு எப்படி வந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தை பட வைக்கக்கூடிய நம்பர் தான் இந்த சந்திரனுடைய ஆதிபத்தியத்தில் பிறவி எண்ணாகும் விதி எண்ணாகும் பிறக்கக்கூடிய ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த வீடு மாறப்போகிறது, சேஞ்சாக போகிறது. ரொம்ப நடுத்தரமாக கீழ் மட்டத்தில் இருந்த இந்த நபர்கள் பெரிய யோகத்தை அடைய போகிறார்கள் என்பதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்.
அதற்கடுத்து 7, 16, 25 இந்த கேதுவோடைய ஆதிபத்தியத்தில் யாருமே வந்து என்ன சொல்லணும் விருப்பப்படுவதே கிடையாது. 8ஆம் நம்பரை கூட வந்து என்ன சொன்னால் தூக்கிடுவாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த 7, 16, 25 இதில் வந்து பிறவி எண்ணம் விதி எண்ணம் ஒரு வீட்டில் வந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த வீடு வந்து பெரிய நல்ல யோகத்தை வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக அடைஞ்சிடும். இது உண்மையா? உண்மை. அதற்கடுத்து 8, 17, 26 8, 17, 2, 26 என்று சொல்லக்கூடிய பிறவி எண்ணம் விதி எண்ணம் ஒரு அமைப்பில் வந்து ஒரு குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த வீட்டோடைய அந்த வர்க்கம் வந்து என்ன சொன்னான்னா அவர்கள் இருந்த நிலைமையிலிருந்து ஒரு உயர்ந்த நிலைமைக்கு வரப்போகிறது என்பதை நீங்கள் உறுதியாக நம்பலாம், நம்பித்தான் ஆகணும். இதற்கு ஆதாரமெல்லாம் இருக்குது. அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா பெரிய லெவலில் வந்து இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு கற்பனை கூட வந்து பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த 3. இது எல்லாருக்கும் என்ன சொல்கிறான்னு நீங்கள் இப்போ படித்து வாங்குறவங்களுக்கு கூட பெரிய ஆச்சரியமாக இருக்கும். என்னடா வந்து என்ன சொல்கிறான்னா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. உண்மை நீங்கள் பாருங்கள், உண்மைதான். அதாவது வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய கூட்டுத்தொகை 26. எங்களுடைய வர்க்கத்தாரை எடுத்து பார்த்தால் யாருமே இந்த அளவுக்கு உயர்ந்த அளவுக்கு வந்தது. ஏன்னா அந்த பெர்த்து விதி என்பது 8ஆம் நம்பராக வந்துச்சு. ஆனால் 8ஆம் நம்பர் என்று சொல்லக்கூடிய அந்த ஆதிபத்தியமுடைய அந்த நம்பரு பெரிய போராட்டங்களை எல்லாம் கொடுத்தது. அதெல்லாம் இல்லைன்னா சொல்லவே முடியாது. ஆனால் எவ்வளவு பெரிய போராட்டங்களை வந்து சந்தித்த பிறகும் என்ன சொல்றான்னா பெரிய யோகத்தை கொடுத்தது. இது உண்மைன்னா ஏன்னா நம்மளுடைய பிறப்பே அப்படி இருக்குது. ஒரு கூட்டுத்தொகை வந்து 26. அதே சமயத்தில் வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்கள் வீட்டில் மூத்த குழந்தையுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய கூட்டுத்தொகை 8ஆம் நம்பர். பையனுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய கூட்டுத்தொகை 7ஆம் நம்பர். அப்போ அந்த 16 அவருடைய கூட்டுத்தொகை 16. அப்போ நான் பிறந்த பிறகு எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னால் நான் வளர்ச்சியை வந்து எங்கள் அம்மா ஊரெல்லாம் பெருமையாக சொல்லுவோம். என் பையன் அப்போ எந்த அளவுக்கு வந்து அந்த அம்மா கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு வளர்ச்சிக்கு நம்ம வந்திருப்போம். தாய், ஏன்னா தாய்க்கு தான் வந்து அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அது வந்து எங்கள் அம்மா வந்து கடைசி காலம் வரை வந்து என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய பையன் இங்கே வேலை பார்க்குறான், இவ்வளவு வசதியாக இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து அந்த அம்மா எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய யோகத்தை வந்து கொடுத்தது. நான் வந்து லோக்கல் சேனலில் எல்லா டிவியில் வந்து ஒரு 15 வருஷமாக பேசினேன். அது நான் பேசினது நான் இருக்கிற இடத்திற்கும் எங்கள் ஊருக்கும் ஒரு 15 கிலோமீட்டர். எங்கள் அம்மா அதை டிவியில் பார்க்கும்போது தன்னுடைய பையன் வந்து அது லோக்கல் சேனலாக இருந்தாலும் ஊருக்கு எல்லா இப்போ தானே இந்த கொடை வந்து பாட்டிட்டாங்க, முந்தியெல்லாம் கேபிள் டிவி தான். அப்போ அதை பார்த்து வந்து தன்னுடைய பையன் பேசுகின்ற அந்த ஒரு ஜோதிடம் சார்ந்த விஷயத்தை பார்த்து வந்து என்ன சொல்லலாம் தன்னுடைய பையனா அப்படி நான் கேட்குற ஒவ்வொரு கேள்விகளும் கரெக்டாக இருக்கும். இன்னமும் வந்து என்ன சொன்னால் ஆச்சரியப்படுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஜோதிடத்தில் வந்து ஒரு நுணுக்கத்தை வந்து கடவுள் கொடுத்தார். யார் கொடுத்தது? இந்த டேட் ஆஃப் பர்த்தோடைய கூட்டுத்தொகை 8ஆம் நம்பர். 8ஆம் நம்பரை பற்றி நீங்கள் சாதாரணமாக நினச்சிக்கிடாதீங்க. யாராக இருந்தாலும் பிறப்பு எண்ணோ விதி எண்ணோ 8ஆம் நம்பர் விட்டால் அவர்கள் கூட வந்து நம்ம வந்து ஜெயிக்க முடியாது, உறுதியாக ஜெயிக்க முடியாது. என்ன சொல்கிறான்னா அந்த அளவுக்கு வந்து இது பவரானது. அப்போ அந்த பவரானது அப்படின்னு சொல்லுவது நம்மலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தான் உணர்ந்தோம். ஆமாம், நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு. ஆனால் அதுக்குண்டான சின்ன வந்து என்ன சொன்னால் மைனஸ் இருக்குத்தான் செய்யும்.
அது எப்போயும் ஒரு சில சில வேளைகளில் சில தாமதத்தை கொடுக்கும். அதே மாதிரி என்னுடைய தாய் வந்து என்னுடைய டேட் ஆஃப் பர்த்து கூட்டுத்தொகை 8 வந்ததுனால பெரிய வந்து என்ன சொன்னான்னா வந்து கடைசி காலம் இறக்கின்ற போது கூட என்னுடைய தாயாரை வந்து நான் வந்து என்ன சொல்லலான்னா, அதான் அடுத்த அந்த அம்மாவுடைய கர்மா வந்து நம்ம குடும்பத்துக்கு சாடக்கூடாது என்பதற்கு கரெக்டாக வந்து என்ன சொல்லலான்னா, இறைவனை வேண்டேன். எங்கள் அம்மா வந்து ராகு கேதுகளுடைய நட்சத்திரத்தில் இறக்கணும். எங்கள் அம்மா கேதுவுடைய நட்சத்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து அசுபதியில் தான் இறந்தேன். அப்போ தான் நினச்சேன் ஓகே அப்படின்ட்டு. அந்த அவங்க இறந்த ஒரு 5 வருஷம் ஆச்சு. இருந்தாலும் 80 வயசு வரைக்கும் வச்சுருந்தேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் கூட்டுத்தொகை இருக்கான்னு பாருங்க. உங்களை புகழுக்கு வந்து நீங்கள் சொல்லி பெருமைப்படுகின்ற அளவுக்கு வந்து ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும். அதற்கு அடுத்து என்னுடைய தலைமுறை அப்படி, அதுக்கடுத்து என் பையன் தலைமுறையில் அவனுடைய கூட்டுத்தொகை வந்து 17. அவனுடைய கூட்டுத்தொகை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 16. அப்போ 16 அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த 16 கேதுவோடைய ஆதிபத்தியம். அப்போ அது என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அந்த பையனுடைய அம்மா என்னுடைய மனைவி தன்னுடைய மகன் வந்து இந்த அளவுக்கு வருவானா அப்படிங்கிற ஒரு பெரிய வந்து என்ன சொன்னாலே அந்த அம்மா எதிர்பார்த்து, சாதாரணமாக ஒரு மருத்துவத்துறையில் வந்து என்ன சொன்னான்னா ஒரு விஹெச்என்னாக வேலை பார்த்துட்ருக்கிற ஒரு அம்மா தன்னுடைய மகன் வந்து என்ன சொன்னான்னா எம்பிபிஎஸ் எம்டி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை பெறுவானா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அந்த கேள்விக்குறியான என்ன சொல்கிறான்னா, அதுக்குண்டான பணம் இதெல்லாம் வந்து ஒரு மாத சம்பளம் வாங்குறவங்க வீட்டில் வந்து என்ன பெருசாக இருக்க முடியும். நல்லா வந்து நிம்மதியாக வந்து சாப்பிட்டுக்கிடலாம், நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுக்கிடலாம், கொஞ்சம் கடன் இல்லாமல் இருந்துக்கலாம், இவ்வளோ தானே செய்ய முடியும். ஆனால் ஒரே வீட்டில் 2 குழந்தைகளை வந்து டாக்டருக்கு படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்தது நான் பிறந்த 8ஆம் நம்பர். என்னுடைய கூட்டுத்தொகை 8ஆம் நம்பர். அப்போ அந்த அளவுக்கு வந்து என்ன சொன்னால் ஒரு உயரத்தை கொடுத்ததற்கு காரணம் இந்த நபர்கள். நீங்கள் நண்பர்களை வந்து என்ன சொன்ன சாதாரணமாக நினைச்சிடாதீங்க. அதை நான் வந்து என்ன சொன்னேன்னா விழிக்க தெரியலேம்மா, அதை விழிக்க தெரியலன்னா உனக்கு பார்த்து அதை வந்து ரசித்தா தான் அதோடைய இன்ஸ்பிரேஷன் வந்து தெரியும். அப்போ இன்ஸ்பிரேஷன் வந்து தெரியாமலே நான் வந்து என்ன சொல்கிறேன்னா எதையுமே டக்குன்னு தட்டி விட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. உங்களுடைய பிறப்புடைய ரகசியம் இன்னொரு இடத்துலையும் இருக்குது. அதை யாருமே ஆக்டிவேஷன் பண்ணுறது கிடையாது. எப்படி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து அப்படி வந்து என்ன சொன்னால், நீங்கள் வந்து என்ன சொன்னா இப்போ ஒரு மனிதனுடைய டேட் ஆஃப் பர்த்தில் வந்து என்ன சொன்னா 3ன்னா 3 போடணும், 11ன்னா 11 போடணும். ஊடால வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 3 7 அப்படின்னா 3க்கு பக்கத்துலேயும் சைவர் போடக்கூடாது, 7 பக்கத்துலேயும் சைவர் போடக்கூடாது. அப்படியே கரெக்டாக 3 7 1965 அப்படி நீங்கள் போட்டு அந்த ஹீப்ரு பிரமிடுக்கு கொண்டு வாங்க. அப்போ ஹீப்ரு பிரமிடுக்கு கொண்டு வரும்போது உங்களுக்கு ஒரு எண் வரும். 9 நம்பரில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து என்ன சொல்கிறான்னா அதை நீங்கள் டியூன் அப் பண்ண தெரிஞ்சுக்கிடணும். பண்ணினீங்கன்னா அந்த நம்பர் உங்களுக்கு ரகசியமான பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும், உறுதியாக கொடுக்கும், உங்களை உயர்ந்த நிலைமைக்கு வரும். ஆனால் நீங்கள் பேலன்ஸ் பண்ண தெரியணும். இதெல்லாம் உண்மையான 1000 ஜாதகங்களை வந்து என்ன சொன்னா நாம் செக் பண்ணி பார்த்தாச்சு. அப்போ அந்த 1000 ஜாதகங்களை வந்து நாம் செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லி வரும்போது பெரிய யோகங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இந்த நம்பர்களில் வந்து இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தை வந்து நாம் வந்து தெரிந்து கொண்டோம். அந்த ஆதிபத்தியத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த ஆதிபத்தியத்தை வந்து நாம் தெரிந்து கொண்ட காரணத்தினால்தான் இன்றும் வந்து என்ன சொன்னால் அசராமல் இருப்பதற்கு காரணம் வந்து வேற ஒன்றுமே கிடையாது. அது தெய்வ பலம் வந்து நம்மகிட்ட இருக்குது, வேற எந்த பலமும் கிடையாது, பணபலம் எதுவுமே கிடையாது, தெய்வ பலம் இருக்கிறது. இந்த தெய்வ பலம் வந்து நம்மளுடைய டேட் ஆஃப் பர்த்துக்குள்ள இருக்கு. அப்போ அந்த தெய்வ பலம் என்பது எந்த இடத்தில் சக்தி இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சந்திரன் ஒரு சக்தி உள்ள ஆதிபத்தியம்.
சனி ஒரு சக்தி உள்ள ஆதிபத்தியம், கேது ஒரு சக்தி உள்ள ஆதிபத்தியம். மற்றதெல்லாம் இதை மிஞ்சி வந்து என்ன சொன்னாலும் இந்த நம்பர் மற்ற நம்பர்கள்லாம் வேற ஒன்றும் வந்து செஞ்சிட போகிறதெல்லாம் கிடையாது. அப்போ எப்பயுமே உங்களுடைய வளர்ச்சிக்கு, உங்கள் வீட்டில் வந்து ஒரு வளர்ச்சி வேணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அடிமட்டத்திலே இருக்கோம், ஒரு வளர்ச்சி பெறலை, தாத்தா காலத்தில் அப்படி தான் இருந்தோம், அப்பா காலத்தில் அப்படி தான் இருந்தோம், அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து பிள்ளை காலத்தில் இப்படித்தானே இருக்குது, நம்ம என்ன மாறி இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விதத்திலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்கு, அடுத்து பிறக்க போகிற குழந்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணினீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணினா உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரி நம்பர்களில் வந்தால் தைரியமாக செய்யுங்க, தைரியமாக செய்யுங்க. கண்டிப்பாக அந்த பெண் வந்த பிறகு அல்லது அந்த மாப்பிள்ளை நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு உங்கள் வீடு ஒரு பெரிய யோகத்தை அடையும் என்பது சத்தியமான உண்மை. ஏன்னா இதெல்லாம் ஏன் வந்து பொது வெளியில் வந்து இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, தலைமுறைகளுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடியது இந்த நம்பர்கள். இதை யாரும் வந்து விருப்பப்படுவதில்லை. அது விருப்பப்படுவதில்லை அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா, அந்த விருப்பப்பட எந்த ஒரு இதை வந்து என்ன செய்யுங்க, ஒரு 10 ட்ரெஸ் எடுப்பீங்க, ஒரு 5 ட்ரெஸ் எடுப்பீங்க, ஒரு தீபாவளிக்கு ஒரு 3 ட்ரெஸ் எடுக்கீங்கன்னு வைங்களேன், 2 இது உங்களுக்கு நல்லா செட் ஆகும், நல்லா பிடிச்சி அதிகமாக போடுவீங்க. 2 இது செட் ஆகி நல்லா பிடிச்சி அதிகமாக போடுவீங்க. ஆனால் ஒரு ட்ரெஸ்ஸை வந்து என்ன செஞ்சிருவீங்க அப்படின்னா வந்து ஒதுக்கியே வச்சுருப்பீங்க, எப்போயாச்சும் ஒரு தடவை போடுவீங்க. இந்த 2 இது அதிகமாக போட்டு வந்து சீக்கிரம் வந்து பெய்டாகி போயிடும். ஆனால் கடைசியில் வந்து எது ஒதுக்கப்பட்டதோ அது ரொம்ப நாளைக்கு அந்த ட்ரெஸ் வந்து என்ன சொன்னான்னா பெய்டு ஆகாது, ஒன்றும் ஆகாது. இது வந்து என்ன சொன்னா உண்மை. நான் நிறையா ட்ரெஸ்ஸுகள் வந்து எனக்கு பிடிச்சதாக போட்டுகிட்டே வருவேன். ஆனால் வந்து என்ன சொன்னேன்னா பிடிக்காது அப்படின்னு இருக்கும், ஆனால் எப்பயாச்சும் ஒரு தடவை போடுவேன். ஆனால் கடைசியில் அது என்ன செய்யும் தெரியுமா, ரொம்ப நாளைக்கு அந்த அதிகமாக விருப்பப்பட்டு போட்டது பூரா வந்து என்ன சொன்னால் குப்பைக்கு போயிடும். விருப்பப்படாமல் வந்து என்ன போடாமல் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தது ரொம்ப நாளைக்கு வரும். அந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் இன்னும் இருக்குது, போட்டு வரும். அப்போ உங்கள் வீட்டின் தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஆதிபத்தியத்தில் வந்து இந்த 2, 8, 7, அப்போ 2, 11, 20, 29, 8, 17, 26, 7, 16, 25 நம்பர்களில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குழந்தைகள் பிறந்தால் அது உங்கள் வீட்டை வந்து சொர்க்கமாக மாற்றப் போகிறது. அதை சொர்க்கமாக மாற்றப் போகிறது அப்படிங்கிறத ஒரு தான் நீங்கள் வந்து கன்ஃபார்மாக குறித்து வச்சுக்கிடுங்க. சரி, உங்கள் வீட்டில் வந்து ஒரு 4 டேட்டா பர்த் இருக்குது, அதில் இந்த மாதிரி ஒரு டேட்டா பர்த் பிறந்த பிறகு நீங்கள் வளர்ச்சி பெற்றிருப்பீர்கள். கூட்டுத்தகவல் பிறவியன் என்பது ஓகே, விதி என்பது எல்லாத்தையும் மொத்தமாக டேட்டு, மாதம், வருஷம் எல்லாம் கூட்டி ஒரு தொகை வரும் இல்லையா, அதை சிங்கிள் டிஜிட்டுக்கு கொண்டு வாங்க. அதில் வந்து என்ன சார் 2 வந்தாலும் அதற்கடுத்து என்ன சார் 25 வந்தாலும் 26 வந்தாலும் அதுதான் உங்கள் வீட்டோடைய பொக்கிஷம். இதை யாரும் மாற்ற முடியாது. அதே மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை நியூமராலஜியில் வந்து கால்குலேஷன் போட்டு பாருங்கள். அதில் அடியில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் வந்து என்ன சொன்ன காலம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சுகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அந்த நம்பரில் இந்த மாதிரி வந்து என்ன சொன்னா ஹீப்ரூ நம்பர் வந்துச்சுன்னா 2 வந்தாலோ 7 வந்தாலோ 8 வந்தாலோ நீங்கள் வாழ்க்கையில் ஒரு சாதனை கண்டிப்பாக பண்ணுவீங்க, பெரிய யோகத்தை அடைவீர்கள். இதெல்லாம் உண்மை. அதனால் பிறவி எண் 2ஆக இருந்தாலும் விதி எண் 2ஆக இருந்தாலும், பிறவி எண் 7ஆக இருந்தாலும் விதி எண் 7ஆக இருந்தாலும், பிறவி எண் 8ஆக இருந்தாலும் விதி எண் 8ஆக இருந்தாலும் அது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய மாற்றத்தை, உங்கள் வீட்டுக்கு அந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த்தில் இருந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக ஒரு பகுதி பிரச்சனைக்குரியதாகவும் மறுபகுதி வந்து சொர்க்கமாக இருக்கும் என்று நான் அறிந்த உண்மை. இதை ஏன் வந்து பொது வழியில் சொல்கிறேன்னா, இது பெருமைக்காக, எதுவுமே பெருமை இல்லை. நம்மிடம் இருக்கின்ற ஒன்றை வந்து என்ன சொல்வது பெருமை என்று நினைத்தீர்கள் என்று சொல், உங்களை யார் வெளியில் காட்டிக்கொள்ள முடியும்? உங்களை யார் வெளியே காட்டிக்கிடுவாங்க? இந்த காலத்தில் அப்படியெல்லாம் உங்களை வந்து யாருமே வந்து வெளியே காட்டி வந்து என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆகிடுவீங்க, நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு யாரும் சொல்ல போகிறதே கிடையாது.
சொல்ல போகிறதே கிடையாது. அதனால் உங்களுடைய நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய முகம் அழகாக இருக்கிற நல்லா இருக்கேன்னே சொல்லுங்கள். தலையெல்லாம் வந்து முடியலைன்னு வருத்தப்படாதீங்க. அது வந்து காலம் வந்து ஒரு காலத்தில் வந்து எல்லாம் வந்தது போகிறது தானே. அப்போ நாம் மனம் மட்டும் சந்தோஷமாக இருக்கணும். இந்த 3 நம்பர்களில் வந்து குழந்தைகள் பிறந்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. உங்களுடைய ஹீப்ரு நம்பரை வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். எனக்கெல்லாம் அற்புதமான வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ராகுவோடைய நம்பர் தான் ஹீப்ருவோடைய நம்பர். ஆனால் அதை டெய்லி ஒரு தடவை நான் என்ன சொன்னால் அந்த சர்ப்பங்கள் இருந்த பாம்பை வந்து நான் வந்து அந்த கல் அடித்து வச்சுட்டு பார்த்துருவேன். பார்க்கும்போது அது டியூனை பார்க்கும். அதே மாதிரி உங்களுடைய ஹீப்ரு நம்பர் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய இது இருக்கு இல்லையா, எது இந்த டேட் ஆஃப் பர்த்தோடைய ஹீப்ரு நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அதோடைய சுலோகத்தை டெய்லி ஒரு 108 தடவை சொல்லுங்கள். கண்டிப்பாக சொன்னால் உங்களுக்கு ஒரு லக்ஸுரிஸை கண்டிப்பாக கொடுக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம் வணக்கம்.